14 உங்கள் இருதயம், முதலாவது வசனம், ரைட்? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. என் பிதாவின் வீட்டில அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை தான் உங்களுக்கு ஆயத்தப்படுத்த போறேன் என்று. அப்ப ஒரு ஸ்தலம் இல்ல, அநேகம். அப்ப அந்த வாசஸ்தலம் எதென்று சொன்னா நானும் நீங்களும். இப்ப பாருங்க, எல்லாருடைய கண்ணோட்டம் எங்க இருக்கு? பரலோகம், 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 பரலோகம் எப்படி இருக்கும்? அது பொன்ன போல இருக்கும், வள்ளிய போல இருக்கும், அங்க நாங்க எல்லாரும் போய் சேருவோம், எல்லாரும் போய் சேருவோம் என்று அங்கதான் இருக்கு. இது பெரிய பிசாசனுடைய பெரிய தந்திரம். எனக்கும் அந்த மைண்ட் செட் தான் பாஸ்டர். அநேக வாசஸ்தலங்கள் அங்கதான் நானே நினைச்சு கொண்டிருந்தேன். இப்ப இதே உங்களுக்கு இன்றைக்கு ஒரு பெரிய சத்தியத்தை நான் இதுல இருக்கிற எல்லாருக்கும் தரப்போறேன். இதையே நாம படிச்சுட்டு போவோம். இன்றைக்கு நீங்க துதிச்சு கொண்டே இருப்பீங்க. இன்னும் நீங்க விசுவாசம் வரும், இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை வரும். ரைட்? நீங்க பாப்போம், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால், எப்படி இல்லாதிருந்தா, நான் சொல்ற மாதிரி அநேகம் இல்லாதிருந்தா, அதை நீங்க நம்பலேண்டா, நான் என்ன சொல்லிருப்பேன்? எப்படி சொல்லிருப்பேன்? ஒரு ஸ்தலத்தை போய் நான் ஆயத்தப்படுத்திட்டு வருவேன் என்றுதான் சொல்லிருப்பேன். பாருங்க அடுத்த வசனம், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி. இத ஹைலைட் பண்ணுங்க. நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கணும். அப்ப பிதாவுடைய சித்தம் என்ன? தான் இருக்கிற இடத்துலதான் நீங்க இருக்கணும். இதற்கு பழைய உடன்படிக்கையில நான் ஒரு காரியத்தை நான் சொல்றேன். யோசேப்பு சொன்னான், நான் சொல்லுகிற இடத்துல போய் இருங்க. நீங்க திரும்ப எத்துக்கு போவேணாம். யோசேப்பு இயேசுவுக்கு அடையாளமாக இஸ்தரிக்கப்பட்டது உங்களுக்கு அநேகம் தடவை சொல்லியிருக்கிறேன். அப்ப யோசேப்பு தன்னுடைய தகப்பனையும் யாக்கோபையும் அவருடைய சகோதரங்களையும் தான் சொல்லுகிற கோசேன் என்கின்ற இடத்துல இருங்க. கோசேன் என்றால் எனக்கு அருகாமை. நீங்க எகிப்துக்கு திரும்ப வேண்டாம், எனக்கு அருகாமையில் இருங்க. சோ அங்க என்ன இல்லையாம்? அந்த கோசேன் இடத்துல என்ன இல்லையாம்? பஞ்சம் இல்லை. ஏற்கனவே அந்த பட்டணத்தை, அந்த இடத்தை யோசேப்பு ஏற்கனவே ஆசை வச்சான். இது எந்த கண்காணிப்புல இருங்க, நான் தான் உங்களுக்கு சப்ளை பண்ணுவேன், நான் தான் உங்களுடைய சகல ஆசீர்வாதம் என்கின்றது போல அந்த இடத்தை நீங்க ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல பார்க்கலாம். சோ அதே போல இங்க பாருங்க, நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். யோசேப்பு தன்னோட தகப்பன் சகோதரர் தன்னிடத்துல சேர்த்துக் கொள்றேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள். பாருங்க, இயேசு சொல்றார், நான் போகிற இடத்தை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. அறிய போறீங்கன்னு சொல்லல, அறிஞ்சிருக்கிறீங்க. வழியையும் அறிஞ்சிருக்கிறீங்க என்று சொல்ல, தோமா ஒரு சீசன் கேட்கிறான். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றார். அதற்கு இயேசு, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அப்ப ஆண்டவர் சொல்றார், நான் உங்களை என்ன செய்வேன்? நீங்க யோசிக்காதீங்க, நான் வெறுறேன். பரலோகம் எப்படி போறேன்னு யோசிக்காங்க. பரலோகம் இறங்கி வருது. எப்படி நான் சுகத்தை பெறுறது, எப்படி நான் ஆரோக்கியமா இருக்கிறது, எப்படி இந்த பூமியில நான் எப்படி வாழ்றது என்கின்ற கேள்விதான் மனுஷனுக்கு இருக்கு. ஆனா இயேசு சொல்றார், நான் இறங்கி வான்.
விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டவன் பிழைப்பான். சோ இந்த பூமியில நமக்கு பிழைப்பு இருக்கு. யாருக்கு இருக்கு? விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டவன், அவனுக்கு பிழைப்பு இருக்கு. இதுதான் தேவனுடைய வழி. விசுவாசத்தினால் நாம் என்ன செய்யணும்? நீதிமானாகணும். சோ அப்ப ரட்சிப்பு இயேசுவால வந்த நமக்கு இந்த 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 பூமியில பிழைப்பு இருக்கு. அதான் நம்ம இப்ப வெளிப்படுத்துற நாம் பாசி கேட்க, இப்ப நீங்க வெளிப்படுத்துற நீ வாட்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் புரியும். இப்ப 21வது வெளிப்படுத்துற பாக்க நான் இந்த யோவான் ஆண்டவர் வெளிப்படுத்தினத நான் சரியான முறையில, வித்தியாசமான முறையில நான் வாசிக்க வலிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த வாழ்க்கை இன்னும் இலகுவாக, இன்னும் நம்பிக்கை பெருகினதாக, இன்னும் ஆசீர்வாதமாக நான் எடுக்கிறேன். இப்ப எப்படி பரலோகம் இறங்கி வந்தது என்பதை, எப்படி பிதா குமாரன் பரிசுத்தாவி எனக்குள்ள வாசமா இருக்கிறார்கள் என்பதை நான் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறேன். இதை வாசிச்ச பிறகு நீங்க பிறகு வெளிப்படுத்தல நீங்க அப்புறம் 21, 22 எல்லாம் வாசிக்கலாம், ரைட்? சோ இப்ப நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியே மறந்திருக்கின்றார். தோமா அவர் நோக்கி, ஆண்டவரே நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றால், அதற்கு நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். சோ என்னாலே அல்லாம நான் உங்களுக்குள்ள வரையில, நான் உங்களை என்னுடைய வாசசரமா மாத்தலேண்டா இது ஒன்றுமே நடக்காது. ஆகையால நீங்க இதுக்கு ஒன்றுமே செய்யலாது. ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு எப்படி ஏறி போறோன்னு அவனால ஒன்றுமே செய்யலாது. ஒரு மனுஷன் தன்னுடைய கிரியையினாலேயோ அல்லது மனுஷன் தன்னால தானே அங்கு ஏற முடியாது. அதனால தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். இயேசுடைய மரணத்தினாலும் அவருடைய உயிர்த்தெழுதனால நாங்க என்ன செய்யப்பட்டோம்? அவரோட மரிச்சு அவரோட அடக்கம் பண்ணப்பட்டு இப்ப பிதாவோடு நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? சேர்க்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய வீட்டாராக சேர்க்கப்பட்டிருக்கிறோம். நாம் அவருடைய வாசஸ்தலமாக மாற்றப்பட்டிருக்கிறோம். இதெல்லாம் இப்பவே இங்கே நடந்திருக்கு. நீங்க தான் அவருடைய வாசஸ்தலம். ஓகே. பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும். இப்ப இவ்வளவு பேசிக்க பிலிப்புக்கு அப்பவும் வேற என்னத்தை பேசுறாருன்னு பிலிப்புக்கு தெரியல. பிலிப்பு எல்லாத்தையும் எப்படி சொன்னான்? இப்ப இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறாக்க சொல்லிடுமே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், பரலோகம் போனா எங்களுக்கு காணும், அதுவே எங்களுக்கு போதும். இங்க அதை வச்சு அப்படித்தான் பிலிப்பு, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்ற. அதற்கு இயேசு, பிலிப்புவே இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? இதுக்கு பிறகு நீ பிதாவை காண்பி என்று சொன்னா நீ எங்க நீ இருக்கிறா என்றுதான். அப்ப சொல்ல, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்கள் என் சுயமாய் சொல்லவில்லை, எனக்குள்ள இருந்து பிதாவாம் பேசுறார் என்றுதான் சொல்றேன். என்னிடத்தில் வாசமா இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியையை செய்து வருகிறார், இதை பேசுகிறார். பாருங்க 11, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். சோ நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியல் நிமித்தமாவது நம்புங்கள். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவிடத்துக்கு போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். நீங்கள் என் நாமத்தினால் எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய
வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். திக்கற்றவர் சொன்ன மீனிங் ஒரு அனாதை, அதாவது தகப்பன் அற்ற பிள்ளைகளாக நான் உங்களை விடேன். சோ நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இதெல்லாம் ஹைலைட் வாசனம். வருவேன், உங்களிடத்தில் நான் வருவேன். இன்னும் கொஞ்ச காலத்தில் உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியால் நீங்க பிழைப்பீங்க. இதெல்லாம் ஹைலைட். நான் பிழைக்கிறபடியா. அப்ப இன்றைக்கு எங்களுக்கு எப்படி இங்க பிழைப்பு இருக்குதுன்னு சொன்னா இயேசு பிழைக்கிறபடியாலதான். அப்ப எங்கட விசுவாசம் எங்க இருக்கணும்டா, இயேசு பிழைக்கிறார், சோ அதனால நான் பிழைக்கிறேன். இயேசு நீதியா இருக்கிறார், நான் நீதியா இருக்கிறேன். இயேசு பரிசுத்தமா இருக்கிறார், நான் பரிசுத்தமா. இயேசுவின் நீதியா இருக்கிறார், சோ நான் நீதியா இருக்கிறேன். சோ அப்ப எங்கட பிழைப்பு உலகத்தோட சார்ந்ததல்ல, இல்ல எங்கட கிரியைகளை அடிப்படையா வச்சதல்ல. எங்கட பிழைப்பு இயேசு பிழைக்கிறபடியால. சோ இப்ப இதான் முக்கியமான வசனம். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். சோ இதுதான், இத சொல்லத்தான் நான் இவ்வளவு வாசனத்தையும் வாசிக்க வேண்டியிருந்தது. நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை, இருக்க போறது இல்ல, இருக்கிறதை அறிய வேண்டியதுதான் நம்முடைய வேலை. இத இன்னைக்கு அநேக மக்கள் அறியல. சோ இப்ப இதனுடைய அடுத்த ரெவலேஷனைத்தான், அடுத்து இதை விட மேற்படியான ஒரு வெளிப்பாட்டைத்தான் இதே ஜோவானுக்கு ஆண்டவர் திருப்பி ஒரு இடத்துல காண்பிச்சார். அந்த ஜோவானுக்கு அவர் ஒரு 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 காட்சியாக காண்பிக்கிறார், பரலோகம் இறங்கி வர்றது. சோ இத இங்க சொல்றார் ஏற்கனவே. இத பிறகு ஒரு தரிசனமாக காண்பிக்கிறார் ஜோவானுக்கு. இப்ப பரலோகம் இறங்கி வர்றது. இயேசு சிலுவையில மரிச்ச பிறகு பரலோகம் அங்க செப்பரேட் ஆயிருக்கீல. பிதாவானவர் இனி உங்களை விட்டுட்டு, உங்களோட அனாதையா விட்டுட்டு அவர் அங்கே இருக்கீர். இப்ப விசுவாசிக்கிற நமக்குள்ள இறங்கி வந்துட்டு. ஆமென். சோ இதே நீங்க விசுவாசிக்க கூடாது, இதே நம்ப கூடாது. இப்ப நீங்க ஆவிக்குரிய ரீதியில தான் நீங்க நம்பணும். கண்டு விசுவாசிக்கிறதல்ல விசுவாசம், காணாம விசுவாசிக்கிறதா விசுவாசம். இப்ப இந்த வசனத்தை திருப்பி பாருங்க. நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். பரலோகம் போய் நாம அறிய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஒன்றுக்கு நாம போய்த்தான் அறிய வேண்டிய அவசியம் இல்லையே. இதுக்காகத்தான் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும். சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிக்கிற பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவிக்குள் நீங்க முத்தரிக்கப்படுறீங்க. ஆமேன். பிதாவானவர் உங்களுக்குள்ளும் இயேசு பிதாவிலும் நீங்க அவரிலும் அவர் உங்களிலும் இருக்கிறத இந்நாட்களில, பெந்தெக்கோஸ்தே நாளில தான் முதல் இந்த சம்பவத்தை நடத்தினார். சோ அதனாலதான் பூமி அதிர்ந்தது. ஏன் பெந்தெக்கோஸ்தே நாளில பூமி அதிர்ந்தது என்று பார்க்கிறோம். இது இந்த உலகத்திலேயே இந்த மனுஷனுடைய வரலாற்றிலேயே, ஆதாம் ஏவாள் வீழ்ச்சிக்கு பிறகு மனுஷனுடைய வரலாற்றிலேயே இயேசுதான் பரலோகத்தையும் நம்மையும் பிதாவை நம்மையும் இணைத்து. சோ இதுதான் இந்த ஒரு வரலாறு தான் பெந்தெக்கோஸ்தே நாளில. இந்த நாள் முன்கூட்டியே சொல்லப்பட்ட நாள். சோ அந்த நாள்ல தான் முதல் இயேசுவானவர்
சிலுவையில நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய வாசஸ்தலங்களை ஒன்றா கூட்டுவதற்காக. இப்ப நான் சொல்லப்பட்ட வாசஸ்தலம், மனிதனை வாசஸ்தலத்தை ஒன்றாக கூட்டுவதற்காக இயேசு சிலுவையில நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து, நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் சுமந்து, ஆமென், நம்ம அவர் என்ன செய்யறார்? ஒரு வாசஸ்தலமாக, பரிசுத்த வாசஸ்தலங்களாக அவர் நம்ம கூட்டுறதுக்கு, பிதாவானவர் நம்மோட ஐக்கியப்பட ஒன்றாக, பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அவரோட ஒன்றாக ஒரே குடும்பமாக வாசஸ்தலம் பண்ணுவதற்காக இயேசு சிலுவையில செய்த பிறகு அவர் சீஷர்களுக்கு அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல சொன்னார், நீங்க போய் என்ன செய்யுங்க? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இந்த சம்பவம் நிறைவேற காத்திருங்க. இது நடக்கும். நான் மரிச்சிட்டேன், நான் மரணத்தை வென்றுட்டேன், சகலத்தை நான் வென்றுட்டேன். இப்ப என்னிடத்துல இருக்கு அந்த திறவுகோள். இப்ப என்னிடத்துல சகலதும் இருக்கு. உங்களுக்காக நான் வெற்றியை நான் என்ன செய்தேன்? சுதந்திரிச்சிட்டேன். இனி நீங்க எப்படி அப்பாட்ட போறது, எப்படி உங்களோட வீட்டுக்கு போறது, என்ன செய், நானே வழி உங்களுக்கு. இனி நீங்க ஒன்றுமே, இனி நீங்க திக்கற்ற பிள்ளை அல்ல. இனி நீங்க என்னுடைய ஆசீர்வாதம் அங்க, என்னுடைய சுதந்திரம் அங்க, என்னுடைய சுகம் அங்க, பலன் அங்க, ஆரோக்கியம் அங்க, ஒன்றுமே நீங்க தேடுறதுக்கு நான் உங்களை இனி என்ன செய்யல, விடையில. நீங்க காத்திருங்க. அந்த பெந்தெகோஸ்தேல தான் எப்படி இருக்கு சும்மா யோசிச்சு பாருங்க பாப்பம். எவ்வளவு காலமா பிதாவானவர் எப்படா இந்த பிள்ளையோட நான் ஒன்றா இருப்பேன். இப்ப இவ்வளவு ஒழுக்கம் இருந்திருக்கும். இப்ப ஒரு தூர தேசத்துக்கு விட்ட தாய் தகப்பனுக்கு தான் தெரியும் எப்படா இந்த பிள்ளை திரும்ப விட்ட விரும்ப. இதை விட அதிகமான ஃபீலிங், அதிகமான ஒரு ஏக்கம்தான் ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியில போய்க்கு இருந்தது. சோ அந்த ஏக்கத்தை நிறைவேற்றினவர் தான் இயேசு கிறிஸ்து, தன்னுடைய அந்த குமாரன் இயேசு. அப்ப பூமி அதிருமா அதிராதா? முதல் பெந்தெகோஸ்தே நாளில பிதாவானவர் மனுஷனுக்குள்ள இறங்கிக்க பூமி அதிருமா அதிராதா? பூமி சொல்லுது எல்லா சிருஷ்டிப்புகளும் இதற்காகத்தான் நாம் காத்து கொண்டிருந்தோம் என்று சொல்லப்படுதே. அப்ப நீங்களும் எவ்வளவு தூரம் நாம சிந்திக்க வேண்டியிருக்கு, எவ்வளவு தூரம் நாம சத்தியத்தை அறிய வேண்டியிருக்கு, எவ்வளவு தூரம் நாம நம்முடைய பிதாவுடைய அன்பை அறிய வேண்டியிருக்கு, உணர வேண்டியிருக்கு, நாம விசுவாசிக்க வேண்டியிருக்கு, நம்ப வேண்டியிருக்கு. சோ இதுதான் எங்களோட வாழ்க்கையின் திருப்பு முனை என்பதை அநேகர் யோசிக்கல. இன்னைக்கு அநேகர் நாம என் வாழ்க்கையில ஒரு திருப்பம் பெறாதா, என்னுடைய வியாதி மாறாதா, என்னுடைய கடன் பிரச்சனை தீராதா, என்னுடைய குடும்பம் ஒற்றுமையாகாதா, இப்படி எல்லாம் நீங்க திருப்பு முனைக்காக, ஒரு பிரேக் த்ரூக்காக, இல்லது என் வாழ்க்கையில ஒரு சாதனை நடக்கணும், என்னோட வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கணும் என்று நீங்க அதற்காக நீங்க ஜெபிக்கிறீங்க. ஆனா கிறிஸ்துவுக்குள் நீங்க யாருன்ற உண்மையை நீங்க அறிஞ்சு நீங்க உங்களோட வாழ்க்கையை ஆரம்பிக்க, அதை ஆரம்பிச்சா எல்லாம் கைகூடும். பரலோகமே உங்களுக்குள்ள இறங்கி வந்திருக்கு. அதை விட்டுட்டு நாம சில்லறத்தனமா சில்லற காரியமா நாம ஜெபம் பண்ணி கொண்டிருக்க, நாம ஜெபிக்கவே தேவையில்லாததுக்கு நாம ஜெபிக்கிறோம். ஆனா ஜெபிக்க வேண்டியதுக்கு நாம ஜெபிக்கல. நம்ப தேவையில்லாத நாம நம்புறோம், ஆனா நம்ப வேண்டியதை நாம நம்பல. சோ என்னுடைய வாழ்க்கையில் நடந்த உண்மையை நான் சொல்றேன். நான் நம்ப வேண்டியதை நம்புறதுனால எல்லாமே கைகூடு. தானா கைகூடும். நீங்க நான் சொல்றத நீங்க ஒரு தீர்க்க தரிசனம் அடைங்க. அதான் சொல்றேன், என் நாமத்தினால தீர்க்க தரிசனம் முறைப்பா. இதுதான் தீர்க்க தரிசனம். நாளைக்கு இலங்கையில இன்னும் வெள்ளப்பெருக்கு வர போறோம்னு சொல்றது தீர்க்க தரிசனம் இல்லை. அதுக்கு நாம ஆண்டவர் நம்ம அழைக்கல. இதைத்தான் ஆண்டவர் சொன்ன, என் நாமத்தினால் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்.
இதுகெல்லாம் தீர்க்க தரிசனம். இது சொல்லப்பட்டது, இங்க நிறைவேற்றப்பட்டது. இதைத்தான் நாம சொல்லணும். சோ இன்னும் கொஞ்ச காலத்தில் உலகம் அவரை காணாஸ். இயேசுவ உலகம் இப்ப காணாஸ். இன்றைக்கு இருக்கிற ஜெனரேஷன் எங்க இயேசு வந்தாரா? அவர் வந்தவர் தான். அவர் ஒரு 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 நல்ல மனுஷனா வாழ்ந்தார். அவர் எப்படி மனுஷன் வாழணும்ன்றதை காட்டி கொடுத்துட்டு போயிட்டார். அப்படி நீங்களும் இயேசுவை போல நல்லவனா வாழுங்க என்று சொல்லி இன்றைக்கு கிறிஸ்தவம் வந்து எப்படி நல்ல மனுஷனா வாழ்கிறது. காந்தி ஒரு நல்ல மனுஷனா வாழ்ந்தார், அவர் ஒரு நல்ல மனுஷரா வாழ்ந்தார், அல்லது இவர் திரேசா நல்ல ஒரு மனுஷரா வாழ்ந்தார். சோ அதே போல இயேசு ஒரு நல்ல மனுஷனா வாழ்ந்தார். கிறிஸ்தவம் என்பது ஒரு நல்ல மனுஷனா வாழணும். சோ அதனால நியாயப்பிரமாணத்தை சபைக்குள்ள கொண்டு வந்து 10 கட்டளை கொண்டு வந்து இப்படி இப்படி வாழ்ந்தீங்கன்னு சொன்னா நீங்க நல்லவராக மாறலாம். சோ நல்லவரா வாழ்றதால நாம கடவுளத்துல போய் சேரலாம், கடவுள் ஆசீர்வாதத்தை வாங்கலாம். இப்படியாகத்தான் கிறிஸ்தவத்தை நாம என்ன செய்யட்டோம், பறைசாட்டிட்டோம். ஓகே, நல்லதா வாழ்றது தப்பு இல்லை. ஒரு மனுஷன் பிறப்பிலேயே பாவியா இருக்கேக்க பைபிள் அப்படித்தானே சொல்லுது. ஆதாமூடாக பாவம் வந்தது, பாவத்தினூடாக மரணம் வந்தது, பாவம் செய்யாதவர்களையும் மரணம் ஆண்டு கொண்டது. இன்றைக்கு உலகத்துல மரணம் ஆண்டு கொள்ளுது. சோ அதனாலதான் இன்றைக்கு உலகத்துல இவ்வளவு அழிவை பாக்குறீங்க. காரணம் மரணம் ஆண்டு கொள்ளுது. விரும்பாமலோ மரணம் ஆளுகை செய்யுது. அப்ப ஏன் ஒரு மனுஷனை வியாதி ஆளுகை செய்யுது? காரணம் என்ன? ஏன் உலகத்துல இன்றைக்கு வியாதி அதிகரிச்சு கொண்டு போகுது? மரணம் ஆளுகை செய்யுது. மரணம் ஆளுகை செய்யுது. மரணம் அதுக்கு பேர் பாருங்க, பைபிள் எப்படி எழுதியிருக்கு, ஆளுகை செய்யுது. ரோமர் 5 வாசி பாருங்க. மரணம் ஆளுகை செய்யுது. மரணம் ஆளுகை செய்ய எல்லாமே ஆளுகை செய்யும். ஓட 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 அது ஆளுகை செய்யும். ஒரு மனுஷன் நல்லவனா மாற 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 ஆளுகை செய்யும். மரணம் ஆளுகை செய்ய, வியாதி ஆளுகை செய்ய, தரித்திரம் ஆளுகை செய்ய, ஒவ்வொன்றும் ஆளுகை செய்ய மனுஷன் என்ன செய்வான்? தன்னை எப்படி திருத்தலாம் என்றுதான் முயற்சிக்கிறான். தன்னை எப்படி திருத்தி இந்த மரண ஆளுகையிலிருந்து தன்னை விடுதலை ஆக்கலாம் என்று யோசிக்கிறான். ஆனா அதல்ல வழி. அதல்ல வழி. பைபிள் அதல்ல வழி. இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவரால் தான் நித்திய ஜீவன் ஆளுகை செய்யுது. மரணம் எப்படி ஆளுகை செய்யுதோ இந்த பூமியில நித்திய ஜீவன். அதை எடுத்து வாசிப்போமா? ரோமர் 5. பைபிள் எடுக்க நீங்க ஒரு ஆள் வாசிக்க முடியுமா? ரோமர் 5 14வது வசனம். ரோமர் 5:17 வாசிக்கிறேன் பாஸ்டர். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, மரணம் ஆண்டு கொண்டிருக்கு. இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷன் மேலையும் மரணம் ஆண்டு கொண்டிருக்கு. சோ இந்த அதிகாரத்தை நீங்க வாச்சீங்கன்னா அவன் செய்த பாவத்தால ஆளுகை செய்யல. இதான் இங்க இந்த அதிகாரத்திலேயே ஹைலைட். அவன் செய்த மரணத்தால பாவத்தால அது ஆளையில, இல்ல அவன் அப்பா செய்ததாலேயும் ஆளையில. இங்க ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினாலதான் ஆண்டு கொண்டே இருக்கு.
இன்னைக்கு பூமியில நடக்கிற இந்த பூமி அதிர்ச்சி சரி, இந்த இந்த இயற்கையே இன்னைக்கு கீழ்ப்படியாம போனதுக்கு காரணம் என்ன பைபிள் சொல்லுது தெரியுமா? ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாம. கடவுள் இயற்கையை படைச்சதே நமக்காக. இன்னைக்கு அது நம்ம கீழ்ப்படியா போறதுக்கு காரணம் என்ன? உண்மையா சொல்றேன், நீங்க சத்தியத்தை சரியா புரிஞ்சா இயற்கைக்கு நீங்க பயப்பட தேவையில்லை. இயற்கை உங்களுக்கு கீழ்ப்படியும். நீங்க கிறிஸ்துவுக்குள் யார் என்றதை நீங்க என்ன செய்யணும்? நித்தமும் 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 அந்த கான்சியஸ்ல, அந்த உணர்ச்சியில தான் நீங்க வாழணும். கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு நீதிமானாக்கப்பட்ட நீங்க உங்களுக்குள்ள உலகம் இருக்கிற சிந்தனை உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. இயேசு நம்ம காப்பாற்றுவாரா? இயேசு நம்ம காப்பாற்றுவாரா? நாங்க உலக அழிவில நாங்க தப்புவோமா என்கின்ற சந்தேகம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. காரணம், நீங்க உலகத்தால், ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினால் உண்டானவர்கள் அல்ல, மாறாக கிறிஸ்துவால் உண்டானவர்கள், விசுவாசத்தால் நீதிமானாக்கப்பட்டவர்கள். ஆமென். சோ இப்ப இத வாசிக்க நீங்க என்ன செய்வீங்க? நீங்க இத புரிஞ்சு சொல்லுவீங்க. நான் என்னத்துக்கு நான் கிறிஸ்து உங்களில உருவாகும் அளவும் நான் என்ன செய்யறேன்னா கற்ப வேதனைப்படுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். யாருக்கு எழுதினார்? ரோட்டால போன ஒரு ஆளை கூப்பிட்டு, ஒன்றுமே தெரிய ஒரு ஆளை கூப்பிட்டு சொன்னாரா கிறிஸ்து உனக்குள்ள உருவாடும் என்று நான் கற்ப வேதனைப்படுறேன்? இல்ல, விசுவாசிக்கு எழுதுறார், சபைக்கு எழுதுறார், சபைக்கு எழுதுறார். ரைட்? சோ அந்த கண்ணோட்டத்துல நீங்க பாருங்க, வாசிங்க திருப்பி. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆமென். அதிக நிச்சயம். என்னத்தை பெறுகிறவர்கள்? ஜீவனை, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதி ஆகிய ஈவின். எப்படி எழுதப்பட்டிருக்கு? நீதி அது ஈவாவரிஸ். அப்ப விசுவாசத்தினால் வருகிற நீதி மனுஷனுடைய கிரியைகளினால வர்றதல்ல, விசுவாசத்தினால் வருகிற அந்த நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தை பெறுகிறவர்கள். இவர்கள் யாரு? இவர்கள்தான் என்ன போல உங்களை போல பைத்தியமான ஜனங்கள். மனுஷருடைய பார்வைக்கு நீதிமான்களா தெரியாத ஜனங்கள். மனுஷருடைய பார்வைக்கு இவன் தேவனுடைய பிள்ளையாண்டு தெரியாத ஜனங்கள். ஆனா உங்களுக்கு தெரியும். இதைத்தான் வெளிப்படுத்தல் அண்டை வாய்ச்சி காட்ட எங்கட நெத்தியில எழுதப்பட்டிருக்கு. யார் எழுதினது? நான் எழுதினானா உங்களோட நெத்தியில அல்லது நீங்க எழுதினீங்களா? அல்லது உங்களோட பாஸ்டர் யாராவது எழுதி விட்டதா? இல்ல. விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டவனுக்கு ஆவியானவர் எழுதியிருக்கிறார், பிசாசே உன்னால இந்த மனுஷனை தொட முடியாது. இது நான் பெற்றெடுத்த பிள்ளைகள், விசுவாசத்தினால் பெற்றெடுத்த, இயேசு பெற்றெடுத்தது. நான் பிழைக்கிறதால, இயேசு நாம் பிழைக்கிறதால இவர்கள் பிழைப்பார்கள் இந்த பூமியில. இவர்கள் விசுவாசத்தினால் அல்லது இயேசுவினுடைய மரணத்தினாலும் அவருடைய அர்ப்பணிப்பினாலையும் அவருடைய கிருபையினால் பெற்றெடுக்கப்பட்டவர்கள் இவர்கள். இதுதான் தேவனுடைய நீதி. தேவனுடைய நீதி என்ன தெரியுமா? அக்கிரமக்காரனுக்காக மரிச்சஸ், அக்கிரமக்காரனுக்காக மரிச்சது, பாவிக்காக மரிச்சது,
ஆதாமுடைய பாவத்தினால வீழ்ந்தவர்களுக்காக மரிச்சது. மரணம் ஆண்டு கொண்டிருந்த மனுஷனுக்கு, விரும்பியோ விரும்பாமலோ மரணம் ஆண்டு கொண்டிருந்த மனுஷனுக்கு. சோ அப்ப அவனுக்காக இயேசு மரிச்சார். ஆமென். இது அவருடைய நீதி. உலகத்துல ஒரு மனுஷனுடைய நீதி எப்படி தெரியுமா இருக்கும்? நல்லவனுக்காகத்தான் ஒரு மனுஷனுடைய நீதி இருக்கு. எனக்கெல்லாம் அவன் நல்லவனா இருக்கிறானோ அவனுக்குத்தான் என்ற நீதி இருக்கு, அவனுக்குத்தான் என்னுடைய உதவி இருக்கு. எவன் என்ன நல்லா பேசுறானோ அவனுக்குத்தான் நான் பக்கவாதம் பாடுவேன். எவன் என்ன நல்லா தூக்கி வைக்கிறானோ அவனுக்காகத்தான் நான் தூக்கி வைப்பேன். எவன் நல்லவனோ அவனுக்குத்தான் நான் நல்லவனா இருப்பேன். எவன் என்னோட ஐக்கியமா இருக்கிறானோ அவனுக்காகத்தான் நான் நல்லவனா இருப்பேன். இதுதான் மனுஷனுடைய நீதி. இன்னும் சொல்ல போனா உலகத்தினுடைய நீதி நன்மை தீமை என்கின்ற பிரமாணத்தோடு சேர்ந்தது. இதான் உலகத்தினுடைய நீதி. உலகத்தில் இருக்கிற ஒரு நீதிபதி குற்றம் இல்லையென்றாத்தான் உங்களுக்கு விடுதலை. அதே நேரம் குற்றவாளியை கண்டுபிடிச்சு அவனுக்கு சரியான தண்டனையை கொடுப்பதுதான் உலகத்தினுடைய நீதி. ஆனா ஆண்டவற்ற நீதி இதற்கு எதிர்மறையான. சொல்லுவோம், ஆண்டவற்ற நீதி இதற்கு எதிர்மறையான. சோ அதனாலதான் இன்றைக்கு அநேகருக்கு ஆண்டவரை சரியா முறையில வெளிப்படுத்த முடியுதில்லை. ஆண்டவற்ற அன்பை சரியா வெளிப்படுத்த முடியுதில்லை. ஏன்னா அவர்கள் நன்மை தீமை என்கின்ற பிரமாணத்தில இருந்து அவர்கள் வாழ்றார். சோ நாம இயேசுவின் நீதி அப்படி அல்ல. இயேசு பிதாவுடைய நீதி அக்கிரமக்காரருக்காக மரிச்சார். அவபக்தியுள்ள ஜனங்களுக்காக மரிச்சார். விசுவாசத்தினால மக்களை நீதிமானாக்கும்படியாக மரிச்சார். சோ அதனால இங்க சொல்லப்படுது, ரைட், நீதியாகிய கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து அல்லது நீதியை அடைந்து ரட்சிப்பை அடைந்து பரிசுத்தத்தை அடைந்து இவர்கள் என்ன செய்வார்களாம்? ஆளுவார்கள். நாம கிறிஸ்துவோட ஆளுகை செய்வோம். ஆமேன். நாம சொல்லுவோம், ஆளுகை செய்வோம். நாம மரணம் நீ எங்களை ஆளுகை செய்ய முடியாது. நாம இப்ப வேறொருவருடையவராக மாறிட்டோம். நீங்க ரோமர் 7 பாத்தீங்கன்னா வேறு ஒருவரோட யாரு? அது இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவரோட ஆகி நாம் என்ன செய்வோமா? கனி கொடுப்போம். கிறிஸ்து நமக்கு கனி கொடுக்கிறார். கிறிஸ்து நமக்கு கனி கொடுக்க நாம் என்ன செய்வோம்? கனி கொடுப்போம். அப்ப நம்முடைய அடையாளம் இங்க என்ன செய்யப்படுதாம்? மாற்றப்படுது. இப்ப நாம் ஆதாமுக்குள் அல்ல, நாம் கிறிஸ்துவுக்குள் நாம நீதிமானாக்கப்பட்டோம். நம்முடைய அடையாளம் இப்ப இங்க மாற்றப்படுது. நாம இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை. இப்ப பாருங்க, நீங்க கூகுள்ல நீங்க போய் தட்டி பாருங்க, ஏன் ஒரு மனுஷனுக்கு அடையாளம் முக்கியம் என்று தட்டி பாருங்க. இப்ப ஏன் நமக்கு தமிழன் என்கின்ற ஒரு அடையாளம் நமக்கு ஏன் தெரியணும்? ஏன் அந்த அடையாளத்தை கொடுத்தாரு? இப்ப நீங்க பழைய உடன்படிக்கையில பாத்தீங்கன்னு சொன்னா மக்கள் சிதறடிக்கப்பட்டார், மொழிகள் அங்கே கொடுக்கப்பட்டுச்சு. சோ அந்த மொழியை வச்சுதான் நாங்க அடையாளம். ஓகே, இவன் தமிழன், இவர் சிங்களவன், இவன் ஆங்கிலேயன். சோ அந்த அடையாளத்துக்குரிய கலாச்சாரம் இருந்துச்சு.
சோ அப்ப அந்த அடையாள விரிக்கைக்கு தான் நீங்க என்ன செய்றீங்க, அந்த உரிமையை எடுக்கிறீங்க. ரைட்? இப்ப பாருங்க, எங்களுக்கு இங்க சிட்டிசன் நாங்க இப்ப இப்ப பிரிட்டிஷ், அதாவது ஆங்கிலேய அடையாளத்தை நாம பெற்றிருக்கிறோம். அந்த உரிமையை தந்திருக்கிறார் ஆங்கிலேயர்கள். அதாவது இந்த நாட்டுக்குரிய அடையாளம் எங்களுக்கு கிடைச்சபடியால, ஐடென்டிட்டி கார்டு எங்களுக்கு கிடைச்சபடியால இந்த நாட்டுக்குரிய உரிமையை நாம் என்ன செய்கிறோம், சுதந்திரிக்கிறோம். இப்ப கொஞ்சம் டீப்பாக நீங்க போறீங்க. ரைட்? ஆவிக்குரிய ரீதியில நீங்க டீப்பா போறீங்க. இத நீங்க அறிகிறதுனாலதான் நீங்க சுதந்திரிக்கலாம். அதுக்காகத்தான் ஆவியானவர் உங்களோட பேசுறார். ஆமென். சோ நாம எவ்வளவு தூரம் நாம இதுக்குள்ள டீப்பா போறோமோ அவ்வளவு தூரம் நீங்க என்ன செய்வீங்க, நீங்க அந்த உரிமையை நீங்க சுதந்திரிப்பீங்க. அப்ப இந்த நாட்டில எங்களுக்கு இந்த அடையாளத்தை தந்த பிறகுதான், முன்னே நாம தமிழன், நாம இலங்கை பிரஜா உரிமை. ரைட்? ஆண்டவர் முந்தைய ஒரு காலம் சிதறடிச்சார், மக்களை சிதறடிச்சார், ஜனங்களுக்கு வேற பாசையை கொடுத்தார், வேற வேற தேசங்களுக்கு அனுப்பிவிட்டார், சிதறடிச்சார். ஆனா இப்ப கிறிஸ்துவுக்குள்ள எல்லாரையும், சிதறடிக்கப்பட்ட எல்லாரையும், நீங்க தமிழனா இருக்கலாம், நீ ஆங்கிலேயனா இருக்கலாம், நீ பாவியா இருக்கலாம், நீ அக்கிரமக்காரனா இருக்கலாம், அல்லது நீ வெள்ளையா இருக்கலாம், நீ கருப்பா இருக்கலாம், நீ பிரவுன் கலரா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். இப்ப கிறிஸ்துவுக்குள் எங்களுக்கு ஒரு புதிய அடையாளம் கொடுக்கப்படுது. ஆமென். சோ இந்த அடையாளம் இத நீங்க விளங்கிக் கொள்றதுக்காகத்தான் நான் இந்த உதாரணத்தை சொல்றேன். இப்ப நான் இந்த பிரஜா உரிமை, இந்த நாட்டு பிரஜா உரிமையாக வந்தபடியால தான் எனக்கு இந்த நாட்டுக்குரிய ஆசீர்வாதம், சலுகை கிடைச்சது. அது மட்டும் இல்ல, இந்த நாட்டுல இப்ப வேற எத்தனையோ பேர் இந்த நாட்டு பிரஜா உரிமை, இந்த நாட்டு சிட்டிசன் இல்லாம கஷ்டப்படுறாரு. ஏன் இந்த நாட்டுக்கு நான் வந்தேன் என்று சொல்றார். இந்த நாட்டுக்குரிய சலுகை அவரிடத்துல இல்லை. அவர்கள் பிச்சை எடுக்கிற அளவுக்கு போறாங்க. வந்தவர்கள் நீ சொல்ல வழி இல்லாம தவிக்கிறாங்க. இன்றைக்கு அந்த அந்த ஒரு ஒன்று இல்லாதாலதானே பிரச்சனை அவர்களுக்கு. இந்த நாட்டு பாஸ்போர்ட் அவர்களுக்கு இல்ல, பிரஜா உரிமை இல்ல. அப்ப இந்த நாடு மேன் அதை கொடுக்க தயங்குது அவர்களுக்கு. உடனே அவர்கள் இந்த நாட்டில் இருக்கிற பெனிஃபிட் அத்தனையும் அவர்கள் எடுப்பார்கள் ஃப்ரீயா வீட்டை இருந்து. எனக்கு சாப்பிட இல்லை, எனக்கு வேலை இல்லை, சோ ஆகவே எனக்கு உங்களோட நாட்டில இருந்து எனக்கு பெனிஃபிட் தாங்க என்று சொல்லி கேட்டா இந்த நாடு கட்டாயம் கொடுத்தே ஆகணும். அதனாலதான் இந்த நாடு இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு சாப்பாடு போட்டு இருக்கின்ற பிரஜா உரிமையை கொடுத்த பிறகு மறுப்பு சொல்லலாது. ஏண்டா எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான். சாப்பிட இல்லையண்டா மாதம் மாதம் போட்டே ஆகணும், வீடு இல்லையண்டா வீட்டுக்கு வாடகை கொடுத்தே ஆகணும். இதுதான் இந்த நாட்டினுடைய பிரஜா உரிமைக்கு கீழே இருக்கிற சட்டம். பாருங்க எவ்வளவு பவர் அதுக்கு இருக்கு. இந்த நாட்டு அரசாங்கத்துக்கு இருக்கிற பவர் பாருங்க. நீங்க இன்னும் நினைக்கிற உங்களுக்கு கிளிக் ஆகல. நீங்க கிளிக் ஆகினீங்கன்னு சொன்னா நீங்க இப்ப என்னன்னு சொன்னா, இப்ப நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது அநேகர் நினைக்கிறோம் நாங்க ஜெபத்துலதான் இருக்கேன். இங்கதான் பெரிய பிள்ளைய விட்டுட்டோம். நல்லா புரியுதுங்க. கிறிஸ்துவுக்குள்ள எங்களுக்கு புதிய அடையாளம் கொடுக்கப்பட்டுருச்சு. ஆமென். அந்த அடையாளம் நாங்க பாவிகளா இருந்த எங்களை அவருடைய நீதியினால ஒன்றாய் இணைத்திருக்கிறது. அப்போ அதனால எங்களுக்கு புதிய அடையாளம், குடியுரிமை கிடைச்சிருச்சு. ஆமென். அந்த அடையாளம் கிடைச்சிருச்சுன்னா எங்களுக்கு தேவையான எல்லாமே அது ஆட்டோமேட்டிக்கா சந்திக்கப்படும். எங்களுடைய தேவைகள், ஆவிக்குரிய தேவைகள், சரீர தேவைகள்.
ஆமேன். நீங்க சரியா தான் சொல்றீங்க. ஆனா இன்னும் நாங்க டீப்பா போய்க்க, இப்ப நாம கிறிஸ்தவ வாழ்க்கை ஜபத்துல 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 தங்கப்பட்டிருக்கின்றான். இப்ப இப்ப இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இப்ப இங்க யூகேல வந்தவங்க, அவங்களுக்கு இந்த நாட்டு சிட்டிசன் கொடுக்காம அவங்க என்னத்த ஜபிச்சும் என்னத்த கிரிய நடப்பிச்சும் என்னத்த ப்ரூவ் பண்ணியும் அவங்க இந்த நாட்டில இருக்கிறதான இலவசமான அந்த பெனிஃபிட் என்று சொல்றது அதை எடுக்கவே முடியாது. எடுக்கவே முடியாது. ஆனா நல்ல மனுஷரா இருப்பாங்க, எவ்வளவோ நல்ல மனுஷரா இருப்பாங்க, எவ்வளவோ கஷ்டப்பட்டு வேலை செய்யக்கூடிய மனுஷன். அந்த இலவசமா கொடுக்கக்கூடிய அந்த இலவச மருத்துவம் சரி, இலவசமான வாடகையும் சரி, இலவசமான உணவும் சரி கொடுக்க முடியாது. ஏன் சும்மா இப்ப உதாரணத்துக்கு எங்கட அம்மாவை எடுத்துக்கொள்வோமே. இப்ப எங்கட அம்மா இந்த நாட்டு சிட்டிசன். இப்ப என்ன சொல்றதை விட அம்மா சொல்லிக்க உங்களுக்கு ஈஸியா விளங்கும். ஆனா அவங்க இலங்கையில இருக்கேன் கூட, இலங்கையில போய் இப்ப 1 வருஷமா ஹாயா தன் மகளோட இருக்கிறான். 2 பேரும் சும்மா சந்தோஷமா இருக்கிறாங்க. அம்மாவை பார்த்தா அக்காவுக்கு பிடிக்கும், அக்கா பார்த்தா அம்மாவுக்கு பிடிக்கும். ஆனா இப்படியே இருக்கிறாங்க சந்தோஷம். ஆனா இங்க இருந்தா அவங்களுக்கு பணம் போய்கொண்டே இருக்கு. இலவசமாக கவர்மெண்ட் கடல் கடந்து போஸ். புரியுதுங்க. இது உண்மை சம்பவம். அங்க கொஞ்சம் காசு முடிஞ்சா அம்மா அடிப்படை அந்த காசுல எடுத்த எந்த காசை எங்க இருக்கிறேன் சபை என்னடா இந்த காசு என்ன எந்த கொண்ட்ரோல்ல இருக்கு. முடிய அப்படியே போய்கொண்டே இருக்கு அம்மாக்கு. பாருங்க, இதை யார் உண்டாக்கினஸ்? இந்த கவர்மெண்டுடைய அந்த சிட்டிசன்ல இருக்கிற பவர், அந்த சிட்டிசன்ல இருக்கிற பவர். இப்ப பிரச்சனை என்னண்டா, இப்ப இன்றைக்கு விசுவாசிகளுடைய நம்பிக்கை இந்த இயேசு நம்ம பிதாவுடைய பிள்ளை ஆக்கின அந்த உண்மையில அந்த சத்தியத்துல இல்லா போறதுதான் பிரச்சனை. பிசாசு கச்சிக்கிற சிங்கம் போல எவர்களை விழுங்கலாம் என்ற அந்த வசனம் என்னத்த கண்டாக்ஸோட பேதுரு எழுதியிருக்கிறா தெரியுமா? பிசாசு உங்களோட ஐடென்டிட்டியை, உங்களோட அடையாளத்தை, கிறிஸ்துவுக்குள் உங்களுக்குள்ள இருக்கிற அடையாளத்தை பிசாசு என்ன செய்யறான்? எப்பவும் உடைக்கத்தான் பார்ப்பான். உங்களோட நிஜமா இருக்குது, ஆனா உங்களோட சிந்தனை அந்த நிஜத்தோட சரியாக இணைக்கப்படல. அப்ப உங்களோட சிந்தனை நிஜத்தோடு இணைக்கப்பட்டா உங்களோட பேச்சு, உங்களோட மொழி மாறும். சோ இதுதான் பெந்தெக்கோஸ்து நாளில பிதா முதல் மனுஷனோட இணைய போற, அங்க கூப்பிட்டு இணையாம அவரு இறங்கி வார இணைஞ்ச உடனே எல்லாரும் அவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்களாம்? வேறு மொழிகளில பேசினாங்க, பற்பல மொழிகளில பேசினாங்க. ரைட்? அப்ப அவருடைய மொழி என்னன்னு சொன்னா மற்றவர்கள் விளங்கக்கூடிய மொழியா இருந்தது. அதே நேரம் அவங்க பேசுற மொழி அங்க என்ன, பிதாவுடைய வாக்குத்தத்தை நிறைவேறிட்டு. அப்ப அநேருக்கு விளங்கின இவங்க என்ன சும்மா பைத்தியகாரம் மாதிரி வெறி, பகல்லையே வெறி கொண்ட கண்ணு குடிச்சிட்டு வாய் குடிச்சிட்டு பேசுறாங்களா அவங்க? இப்ப சிலவளை இது இப்ப புதுசா வந்தாக்களும் சபேசன் ஏதோ வெறியில காய்க்கிறாருன்றதான் நீங்க சொல்லுவீங்க. இது என்ன பரலோகம் இறங்கி வந்ததாம்? இதெல்லாம் நம்பக்கூடியதா இருக்கு? இந்த ஆளுக்கு முழு வெறி. அல்லது இயேசு என்னோட வியாதியை சுகப்படுத்திட்டார் சிலுவையில் ஏற்கனவே,
என்னுடைய அடையாளம் என்ன? இப்ப நான் சொல்ல போற அடையாளங்களை நீங்க அறிஞ்சுடுங்க. இப்ப என்னுடைய அடையாளம் என்னன்னு சொன்னா, நான் ஏற்கனவே சுகமாக்கப்பட்டுட்டேன். இது என்னுடைய அடையாளம். சோ இதை நான் சொன்னா நீங்க சொல்லுங்க வெறி என்று. எனக்கு வெறி, ஏதோ புலம்புறார், ஏதோ அலம்புறார், என்னோட சரீரத்துல இன்னும் வியாதி இருக்கே, என் கடன் பிரச்சனை இன்னும் போகலையே, நாளைக்கு என்ன சாப்பிட போறோம்னு எனக்கே தெரியாம இருக்கே, ஆனா பரலோகம் இறங்கிட்டுன்றார், எனக்கு பிரஜா உரிமை இருக்கின்றார், ஒன்றுமே நடக்கிறேன்டா. நீங்க உங்களோட சிச்சுவேஷனை வச்சு உங்களோட அடையாளத்தை முடிவெடுக்க பாக்குறீங்க. உங்களோட அடையாளத்தை நீங்க உண்மையாக ஏற்றுக்கொண்டு அதன்படி உங்களோட பேச்சை மாத்திக்கொண்டு போங்க. அப்பதான் உங்களோட சூழ்நிலை மாறும். உலகாலம் உங்களுக்கு இதை சொல்லியும் கூட நீங்க அதை சரியான முறையில உள்வாங்கல. இப்ப இங்க திருப்பி நான் இங்க இருந்து கொஞ்சம் சொல்லி கொண்டு வரேன். இப்ப என்னுடைய அம்மாவுடைய ஸ்டோரி உங்களுக்கு சொன்னேன். அவங்க இங்க யூகே பிரஜாரிமை கொடுத்தபடியானது அவங்கள ஏஜையும் பார்த்து 60 வயதுக்கு பிறகு நீங்க வேலை செய்ய தேவையில்லை, நீங்க வேலை செய்யாம நாங்க உங்களுக்கு மாதம் மாதம் இவ்வளவு காசு தருவோம், நீங்க என்ன செய்யுங்க, உங்களோட லைஃபை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க, உங்களோட பிள்ளைய நீங்க சார்ந்திருக்க வேண்டாம், யாரையும் நீங்க சார்ந்திருக்க வேண்டாம், உங்களோட பிள்ளைய சார்ந்திருக்க வேண்டாம், உங்களுக்கு 60 வயது வந்துட்டுது, இனி நீங்க வேலை செய்ய வேண்டாம், உங்களோட சரீரத்தை பார்த்துக்கொண்டு நீங்க வீட்டை இருங்க. இது வல்லரசு நாடுகள்ல இருக்கிற ஒரு பெனிஃபிட். இந்த பெனிஃபிட்டை எடுத்துக்கொண்டு அம்மா என்ன செய்யறா, வாழ்றா. தன்னை பிள்ளையே சார வேண்டிய அவசியம் இல்லை. இதை யாரு ஏற்படுத்தி கொடுத்தது? இந்த நாடு, இந்த நாட்டில் இருக்கிற அந்த சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை தான் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலேயே ஆரம்பிச்சவர். ரைட்? ஏதேன் தோட்டத்திலேயே ஆரம்பிச்சஸ். இந்த ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பித்த இந்த சிஸ்டத்தை தான் பிசாசு என்ன செய்தது? தந்திரமாக நுழைஞ்சு நன்மை தீமை என்கின்ற விருட்சத்துக்குள்ள அதனூடாக நீங்க இதை சார்ந்து வாழ வேண்டாம், நீங்க பிதா தந்த ஆசீர்வாதத்தை நீங்க சார வேண்டாம், அவரையே நீங்க சார தேவையில்லை. நீங்களே ஜோதிச்சு பாருங்க, அவர் சகலதையும் உண்டாக்கினார், மனுஷனுக்கு தேவையான அத்தனையும். அப்ப பாருங்க, பிசாசு கொடுத்தி மனுஷன் கொடுத்தி அவன் தன் வாயினாலே அறிக்கையிட்டவன். உண்மையா ஆண்டவர் சகலதையும் படைச்சாரண்டு மனுஷன் பாருங்க, பிசாசு கேக்குது, என்ன கேக்குதுண்டா, ஆண்டவர் உனக்கு இதை புசிக்க வேண்டாம் என்று சொன்னவர். அப்ப ஆதாம் திருப்பி அதுக்கு என்ன மறுமொழி சொன்ன தெரியுமே? இல்ல ஏவாள், ஆதாம் ஏவாளைன்னு சொன்ன. ஆண்டவர் சொன்னவர் தோட்டத்தில் உள்ள கனிகளை எல்லாம் புசிக்கலாம் என்று, ஆனாலும் நன்மை தீமையை அறியத்தக்க விருட்சத்தை மட்டும் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன. ஆதாம் திருப்பியும் அவன் சொன்னதை அப்படியே சொல்லி காட்டுறான். அப்ப ஆதாமுக்கு தெரியாத ஒன்றை ஆதாம் பிளவிடையில, தெரிஞ்சதான் பிளவிட்ட. ஆண்டவர் சொன்னது அவனுக்கு விளக்கம் இல்லாம செய்யல, விளங்கிட்டு வடிவா. சகலதையும் நீ புசிக்கலாம், சகலதையும் உனக்கு நான் சகலதையும் தந்திருக்கிறேன். இதெல்லாம் என்னுடைய கிருபை ஊடாக உனக்கு வந்த. அந்த விருட்சத்தில் இருந்து நீ புசிக்க புசிக்க உனக்கு எல்லாமே, எல்லாம் உனக்கு தேவையான அத்தனை ஜீவனத்துக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு தந்திருக்கு. இப்ப இந்த தேவனுடைய ராஜ்யத்துல இதெல்லாம் உங்களுக்கு இலவசம். நீங்க அவருடைய பிரஜா உரிமையா மாறிட்டீங்க. இப்ப அவருடைய குடும்பத்துல ஒன்றா சேர்ந்துட்டீங்க. நீங்க தேவனுடைய ராஜ்யத்துல நீங்க இணைக்கப்பட்டுட்டீங்க. உங்களுக்கு சகலதும் 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 இலவசம், சகலதும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் தெரிஞ்ச பிறகுதான் ஆதாம் ஏவாள் நன்மை தீமை என்கின்ற விருட்சத்தினூடாக அவர்கள் என்ன செய்ய வழிகிட்டார்கள்? தங்களுடைய அடையாளத்தை உறுதிப்படுத்த வழிகிட்டார்கள். தாங்கள் யார்
எங்கிருந்து வந்தது என்ற அந்த அந்த அடையாளம் இல்ல கிருபையினாலதான் எங்களுக்கு ஜீவன், இயேசுவாலதான் எங்களுக்கு வாழ்க்கை, பிதாவாலதான் எங்களுக்கு வாழ்க்கை. நாம உன்னை கிரியனால பெற தேவையில்லை, கிரியனால பெறக்கூடாது. ஆண்டவர் ஏற்கனவே தந்ததை நான் கிரியனால இனி பெறக்கூடாது. சோ இது இந்த இது 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 பெரிய பாவம் என்பதை பிசாசு மறைச்சிட்டான். இன்றைக்கு ஏன் சிலர் ஆசீர்வதிக்கப்படாம இருக்கிறதுக்கு காரணம் என்னண்டா, கிருபையினால வந்ததை கிரியனால பெற முயற்சிக்கிறார். இது பெரிய ஒரு பாவம். இதுக்குள்ளதான் மரணம் ஆளுகை செய்து என்பதை இன்றைக்கும் அநேக விசுவாசிகள், இன்றைக்கும் அநேக போதகர்கள், இன்றைக்கும் அநேக சபைகள், இன்றைக்கும் அநேக மதங்கள் புரியாம இருக்கிறது தான் இன்றைக்கு முழு முழு பிரச்சனைக்கும் காரணம். பாருங்க, இப்ப இங்க திருப்பி இந்த ஜோவான் ரோமர் 5க்கு வாங்க. அப்ப யாருடைய மரணம் ஆளுகை செய்து இப்ப வாட்சிங்க தானே, ரோமர் 5:17. ஏன் ஆளுகை செய்தது? அந்த ஆதாம் செய்த அந்த பிழை தான். அது எந்த பிழை? சோ அதானதான் இப்ப மரணம் ஆளுகை செய்தான். எல்லாம் இருக்கத்தக்கதாக நீ என்னத்துக்கு அதை நம்பாம நீ என்னத்துக்கு போனி அங்க? ஏற்கனவே ஆண்டவர் சொல்றார், இயேசு கிறிஸ்து மூலமாக உனக்கு அவர் அவனுடைய அக்கிரமங்களை, உன்னுடைய பாவங்களை, இவன் உங்களுடைய நோய்களை எல்லாம் குணமாக்கி முழு பாதுகாப்பு. ஆண்டவர் சொல்றார், கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு முழு பாதுகாப்பையும் தந்திருக்கு, முழு ஆசீர்வாதத்தை, முழு சுகத்தையும், முழு ஆரோக்கியத்தையும். இதைத்தான் இங்க வெளிப்படுத்த 22 சொல்லப்படுது. அதற்கு வாசிப்போமா? வெளிப்படுத்தல் 22 ஆதியாமத்துல கொடுத்தார். வெளிப்படுத்தல் 22 அது அவளாத்தையும் மீட்டு தந்துட்டார் இயேசு. பரலோகத்துல போயில்ல நீங்க அனுபவிக்க போறீங்க, இங்க அனுபவிங்க. சோ இதைத்தான் யோவானுக்கு அவர் வெளிப்படுத்தி காண்கிறார். பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி, சொல்லுங்க சுத்தமான நதி, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்தில் புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். இயேசுல இருந்து என்னவாம்? சுத்தமான நதி. சோ இந்த நதியில குளிச்சவங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கா? நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இருகரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். ஆமென். மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். இயேசு கிறிஸ்துவனுடைய ரட்சிப்புக்குள்ள சகல விதமான ரட்சிப்பும் இருக்கு. நாம் ஒரு நாளும் கடவுளை லிமிட் பண்ணக்கூடாது. அவர் தனியே இதுதான் இவ்வளவுதான் செய்வார். நோ, சகல கனி மாதந்தோறும். சோ அதனாலதான் ஒவ்வொரு மாசமும் பாருங்க, மாதம் வருது. இன்னைக்கு ஒரு மாசம் பிறகு சிலர் ஒரு காலம் நானெல்லாம் முதல் கிறிஸ்தவனா இருக்கேக்கே, அடே வார மாசம் மூக்கேஜ் எப்படி கட்ட போறோம்ன்ற ஒரு பெரிய போராட்டம் இருந்தது அப்போ ஒரு காலத்துல. இல்ல மாத வாடகை எப்படி கட்ட போறோம்? ஆனா இயேசுவுக்குள்ள நீங்க இளைப்பாறைக்கு, இயேசுடைய அந்த அந்த அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நீங்க வந்து சேர்ந்த அந்த புதிய அடையாளங்களை நீங்க உங்களுக்குள்ள கிரகிச்சு நீங்க வாழ நீங்க அவருடைய அடையாளத்துக்கு நீங்க அட்டென்ஷன் கொடுக்க நீங்கள் இல்ல மோக்கேஜ் கட்ட போறஸ், நீங்கள் அல்ல வாடகை கட்ட போறஸ். இது உங்களுக்கு கேட்க பைத்தியமா இருக்கு. இப்ப நானெல்லாம் முன்னே ஒரு காலம் இந்த மெட்டீரியல் பிளஸிங்க நான் விரும்புறேன், ரைட்? ஆனா என்ன செய்யறது? ஆண்டவர் நம்ம நேசிக்கிறாரே, இவ்வளவு தூரம் அவர் எங்களுக்காக மறிச்சிட்டாரே. சோ அப்ப அவர் இயேசு அதுக்காகத்தான் ஒரு கதை சொன்னார், நீ என்னுடைய ராஜ்யத்தை தேடு,
அந்த ராஜ்யத்தில் நீ யார் என்பதை நீ உறுதிப்படுத்து. என்னுடைய நீதியை தேடு, விசுவாசத்தினால வருகிற நீதியை தேடு. அப்பொழுது இவைகள் எல்லாம் உனக்கு என்ன செய்யப்படும்? கூட கூட கொடுக்கப்படும். எப்படி? அப்ப எங்களுக்கு மனுஷனுக்கு ஏதான கவலை வருது, எப்படி நான் மூக்கேஜ் கட்ட போறேன், இதாலதானே அவன் அழிஞ்சு போறான். அன்றைக்கு ஒரு மனுஷன் எப்படி நான் வாடகை கட்ட போறேன், எப்படி நான் சாப்பிட போறேன் நாளைக்கு, எப்படி நான் இந்த அழிவிலிருந்து தப்ப போறேன், எப்படி நாளைக்கு உலக பூமி நடுக்கம் வந்தா எப்படி நான் தப்ப போறேன். அப்ப இயேசு என்ன தனிய நமக்கு சிலுவையில நம்முடைய பாவத்தை மட்டும் மன்னிச்சாரா, அல்லது நமக்கு முழு பாதுகாப்பையும் தந்தாரா? முழு பாதுகாப்பையும் தான். அதான் ரட்சிப்பு. ரட்சிப்புன்ற மொழிய நான் பிறகு மூல பாசைகள்ல பாக்கிக்க அது சகல விதமான ரட்சிப்பையும் கொடுக்கு. பாருங்க, சோ கனியை தன் ஜீவ விருட்சம் இருந்தது, அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவை. பாருங்க, இதெல்லாம் அங்க நடக்க வேண்டிய காரியம். இங்க பரலோகத்துல போய் ஆரோக்கியம் அடைகிற ஒரு மரம் நமக்கு தேவையில்லை. ஆரோக்கியம் அடைய வேண்டிய ஜீவ விருட்சம் நமக்கு தேவையில்லை. ஆரோக்கியம் அடைய வேண்டிய ஒரு 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 காரியம் நமக்கு தேவையில்லை இங்க. அப்ப யோவானுக்கு ஆண்டவர் முதலே காண்பிச்சிட்டார் இன்றைக்கு நடக்க போற காரியங்களை. ஜனங்கள் எங்கெல்லாம் ஜனங்களுக்கு ஆரோக்கியம் தேவையோ அங்கெல்லாம் என்ன விசுவாசிச்சு கிருபையினால் அல்லது விசுவாசத்தினால் வந்த நீதியை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் அடைய போற நன்மைகளை குறிச்சு காண்பிக்கிறார். இருள் எங்கேயோ அங்க வெளிச்சம் அதிகமா இருக்கும், பாவம் எங்கேயோ அங்க கிருபை அதிகம். பூமி அதிர்ச்சி எங்க அதிகமா நடக்குதோ அங்கதான் என்னுடைய ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவார்கள். இனி ஒரு சாபம் இராஸ், இனி ஒரு சாபம் இராஸ். ஏன்? இயேசு நமக்காக சாபமாயிட்டார். இனி சாபம் இராஸ். சொல்லுவோமா, இனி எனக்கு சாபம் இல்லை, இனி இந்த வாழ்க்கையில சாபமான காரியங்கள் இல்லை. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். சொல்லுமா, எனக்குள்ள இயேசு வாசமா இருக்கிறாருண்டா ஆண்டவர்கிட்ட சிங்காசனம் அங்க இருக்கு எனக்குள்ள. அதானே யோவான்ல வாசிக்கிற பிதா குமாரன் பரிசுத்தாவி நான் நீங்க எல்லாரும் ஒரு சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். அவருடைய ஊழியக்கார அவரை சேவித்து, சொல்லுவா நானும் நீங்களும் அவருடைய ஊழியக்காரர். அவருடைய ஊழியக்கார அவரை சேவித்து, அவரை சேவிக்கிறா என்ன இதுல எழுதையில அவர்கள் எனக்கு ஊழியம் செய்வாரான்னு இல்ல, அவரை சேவிக்கிறேன்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதங்களை நாம சுதந்திரிக்கிறோம். அவருடைய ஊழியக்கார் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவருடைய நெற்றிகளில் இருக்கு. சொல்லுமா, அவருடைய நாமம் என்ற நெத்தியில இருக்கு. அங்கே இராக்காலம் இராஸ். அங்க என்ன இராதாம்? இராக்காலம். சொல்லும், எங்களுக்கு இராக்காலம் இராது. விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. ஏன்? இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற வெளிச்சத்தை தான் இராக்காலத்துக்கு பயன்படுத்தும். உலகத்தை தான் நம்பும். ஆனா நமக்கு என்னவாம்? தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் வெளிச்சமா இருப்பார். எங்களுக்கு யார் வெளிச்சம்? இயேசு. ஆமென். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். பின்பு அவர் என்னை நோக்கி, இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமானவைகள், இவைகள் சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவைகள், இவைகளை
இவைகளை காண்பிக்கும் பொருட்டு பரிசுத்த தீர்க்கதரிசியின் கர்த்தராகிய தேவன் தம்முடைய தூதனை அனுப்பினார். ஏன் என்னை அனுப்பினார் என்றா, இவைகள் எல்லாம் சீக்கிரமாய் ஜனங்களுக்கு சம்பவிக்கும். சீக்கிரமாய். இன்றைக்கு அதைத்தான் நாங்க அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். சோ என்ன போல நீங்க ஒவ்வொருத்தரையும் நீங்க என்ன செய்யுங்க, அனுபவிங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்கிற வசனங்களை கை கொள்ளுகிறவர்கள், இதை கை கொள்றவன் என்னவா, பாக்கியவன். சோ இதை நாம கை கொள்ள முடியுமா? எஸ், நாம கை கொள்ள முடியும். இதை நம்புறவன் தான் கை கொள்ள முடியும். இதை நம்பி அவருக்குள் நம்பிக்கையாய் விசுவாசமாய் இருக்கிற நீங்க பாக்கியவான்கள். இதை நம்பலையேண்டா நாம பாக்கியவான்கள் அல்ல. இதை நம்பலையேண்டா நாங்களும் உலகத்தார போல நாம் என்ன செய்வோம்? நம்பிக்கை இல்லாம ஜெபம் பண்ணுவோம். நம்பிக்கை இல்லாம ஜெபிக்க முடியும். வசனம் இல்லாம ஜெபிக்க முடியும். வசனம் இல்லாம அவரை ஆராதிக்க முடியும். வசனம் இல்லாம அவரை துதிக்க முடியும். வசனம் இல்லாம கிறிஸ்தவர்களா இருக்க முடியும். ஆனா பாக்கியவான்களா இருக்க முடியுமா? முடியாது. இயேசு மரிச்சதே நீங்களும் பாக்கியவான்களா இருக்க, அவரூடாக நாம அவரோட ஆளுகை செய்யும்படியாக, அவரோட நாம சந்தோஷமா இருக்கும்படியாக. கிறிஸ்து வந்து தான் சந்தோஷமா இருந்தோண்டு எங்களை துக்கமா இருக்கவா மரிச்சது. அவரோட சேர்ந்து நாம சந்தோஷத்தை அனுபவிக்க. அப்ப அவரோட சேர்ந்து நாம சந்தோஷத்தை அனுபவிக்கணும்டா அவர் சொன்னதை நாம நம்பணுமே. இப்ப அநேகர் நாம நினைக்க கூடும், இயேசு நம்ம பார்த்து துக்கிச்சு கொண்டிருக்கிறார். இல்ல, அவரிடத்துல துக்கம் இல்லை. அவரிடத்துல எவ்வளவு வேலும் இருள் இல்லை. சோ அப்ப நீங்க அவரோட சேர்ந்து சந்தோஷப்படத்தான் அவர் உங்களுக்கா. அப்ப அவரோட சேர்ந்து நீங்க சந்தோஷப்படுறா அவர் ஆளுகை செய்யறபடியா நீங்களும் என்ன செய்வீங்க? ஆளுகை செய்வீங்க. அப்ப இதுக்குள்ள நீங்க போனீங்கண்டா, அவற்ற சந்தோஷத்துக்குள்ள நீங்களும் கடந்து போவீங்களா இருந்தா நீங்களும் எல்லா விதத்திலும் சந்தோஷமா இருப்பீங்க. பிசாசுடைய தந்திரம் எங்களை, இங்க பார் எத்தனை பேர் அழியிறாங்க, நீ கவலைப்படு, நீ துக்கிச்சுக்களு. நீங்க துக்கிறதுனால அவன் 4 பேரை நீங்க மீட்க போறீங்க. பிசாசுடைய தந்திரம் துக்கிக்கிறவரோட எங்களை துக்கிக்க பண்ணும். துக்கிக்கப்படுறவர்களுக்காக உதவி செய்கிறது தான் உண்மையான கர்த்தருடைய வழி. ரைட்? துக்கிக்கப்படுறவரோட நாங்க துக்கிக்க சொல்லல. ரைட்? துக்கிக்கப்படுறவனை எப்படி நாம காப்பாற்றுறது? அல்லது இப்ப நாம துக்கிக்கிறதுனால அவனுக்கு நாம உதவி செய்யறது இல்லை, அல்லது அவனை நாம ரட்சிக்க போறதில்லை. மாறாக கிறிஸ்து சொல்றார், நீங்க என்னோட கூட என்ன செய்ய? சந்தோஷப்படு. என்னத்துக்கு சந்தோஷப்படு? என்னோட கூட நாம அவன் மற்றொருவன் பாழா போறானே, அதுக்கா அதை நினைச்சு நீ சந்தோஷப்படணும் அந்த சந்தோஷத்தை சொல்லல. ஆண்டவர் முதலாவது உங்களை சந்தோஷப்பட சொல்ற, உங்களை நீங்களே மீட்க சொல்ற. நீங்களே மீட்கப்படலை, நீங்களே சரியான நம்பிக்கைக்கு வரையில, நீங்களே அவருடைய சந்தோஷத்துக்குள்ள கடந்து வரையில, நீங்க அவருடைய சந்தோஷத்துக்குள்ள வந்துட்டீங்கண்டா, அவருடைய இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிச்சிட்டீங்கண்டா, அவருடைய உண்மைக்குள்ள நீங்க பிரவேசிச்சிட்டீங்கன்னு சொன்னா, அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நீங்க பிரவேசிச்சீங்கன்னு சொன்னா, நீங்க புது சிறுசி என்பதை நீங்க வடிவா உணர்ந்து அதுல நடக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னா, நீங்க மற்றவர்களை என்ன செய்வீங்க? நீங்க இருக்கிற இடத்துக்குள்ள கொண்டுருவீங்க. நீங்க இருக்கிற இடத்துக்குள்ள கொண்டுருவீங்க. நீங்க இருக்கிற அந்த நம்பிக்கைக்கு ஜனங்களை கொண்டுருவீங்க. அதுதான் மற்றவனுக்கு நீங்க செய்யக்கூடிய பெரிய உதவியா இருக்கு. ஒரு மனுஷனுக்கு நாங்க கொடுக்கிற 5 பவுன் அல்லது 10 பவுன் அல்லது ஒரு 100 பவுன், அவனை அது ஒரு நொடி பொழுதுல முடிஞ்சிடும்.
ஒரு மனுஷனை நீங்க ஆக மிஞ்சினா அவ்வளவுதான் செய்யலாம். ஆனா இந்த ஸ்தலத்துக்கு கொண்டு வர்றதுன்றது ஒரு மனுஷனை விசுவாசத்தினால மட்டும்தான் முடியும். அது நீங்க பேசுற அந்த நெச்செய்தியால மட்டும்தான் முடியும். ஒரு மனுஷனை நாம இந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுட்டோம்னா ஒரு ஆவியானவர் அவனை டேக் ஓவர் பண்ணிடுவார். இப்ப நானும் கூட முறையான இடத்துல கொண்டு இதை விட்டுட்டேன்டா, இன்னைக்கு எத்தனையோ பேரை நான் விட்டுருக்கேன். ஆனா விட்டவங்க கொடுத்து சிலவோட அதுக்குரிய உண்மத்துவம் இருக்காஸ். மனுஷனிடத்துல நீங்க உண்மத்துவத்தை பார்க்க முடியாது. ஆனா அவங்க கர்த்தரோட அது சரியான முறையில அந்த அந்த விசுவாசத்துல போனாங்கண்டா அதுவே நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஆமென். சோ அதனால இன்றைக்கு என்ன இந்த கிருபைக்குள்ள கொண்டு வந்து விட்ட அந்த ஊழியக்காரனை நான் லைஃப்லயே மறக்க மாட்டேன். 2 ஊழியக்காரர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் முதல் எனக்கு இந்த கிருபையை போதிச்சு சரியான முறையில். அவங்களுக்காக நான் இன்றைக்கும் சோசரிச்சு கொண்டே இருப்பேன். அதான் சொல்ல அநேகருடைய சோசத்தினால் கிருபை இன்னும் பெருகும். அதே போல இன்றைக்கு நீங்க உண்மையாக நீங்க என்னூடாக ஆண்டவற்ற சுவிசேஷத்தை, நான் இல்ல உங்களோட ரட்சிப்புக்கு காரணம், அவர் தான் காரணம். அவரோட சுவிசேஷத்தை நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? இன்றைக்காக என்ன எப்போ நீங்க நினைவுல கொள்ளுவீங்களா இல்லையா? அது உண்மையான ஒரு இப்படிப்பட்ட உண்மைகளை சத்தியங்களை இவர் புதைச்சி வைக்காம இவர் மக்களுக்கு சொல்றாரே இவர் இன்னும் வாழணும் என்றுதான் நீங்க ப்ரே பண்ணுவீங்க. அதுதான் பவுல் சொல்ற அநேகருடைய சோத்திரத்தினால் கிருபை பெருகு. ஆமென். சோ இப்ப நீங்க இன்றைக்கு நீங்க புரிய வேண்டிய காரியம், நீங்க சோத்தரிக்க வேண்டிய காரியம், நீங்க உங்களோட நம்பிக்கை, உங்களோட விசுவாசம் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணவன் உங்களை உறுதிப்படுத்துங்க. நீங்க கிறிஸ்துவுக்குள் சேர்க்கப்பட்ட, கிறிஸ்துவுக்குள் நீதிமானாக்கப்பட்ட, கிறிஸ்துவுக்குள் நீங்க அவருடைய பிள்ளை, கிறிஸ்துவுக்குள் நீங்க மன்னிக்கப்பட்டுறீங்க, கிறிஸ்துவுக்குள் நீங்க சுகமாக்கப்பட்டுறீங்க. உங்களோட அடையாளம் என்னன்னா நீங்க ஏற்கனவே சுகமாக்கப்பட்ட ஒரு நபர். அப்ப ஏன் எனக்கு சொன்னா அது நிஜம் அல்ல. சோ இப்ப நீங்க கிறிஸ்துவுக்குள் நீங்க பரிசுத்தவானாக மாற்றப்பட்டிருக்கீங்க. அப்ப ஏன் நான் பாவம் செய்யறேன்னா அதுவும் கூட நிஜம் இல்லை. இப்ப இந்த வசனத்தை நான் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன், ரைட்? ஏன்னா இதை சொல்லலைன்னா உங்களுக்கு விளங்காசு. ரோமர் 7:8 மொத்தத்துல இந்த ரோமரே ஒரு பெரிய ஆசீர்வாதமான புத்தகம். இந்த 7 பாத்தீங்கன்னா எப்படி பவுல் இதை பிரிச்சு காண்பிக்கிறார், நான் அல்ல என்று சொல்லி, ரைட்? பதினாலாவது வாசிக்கிறேன். ரோமர் 7:14. மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாய பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது. நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு, நான் அவர் தன்னை பாவி என்று சொல்லல, பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டிருக்கிறாராம். விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனா இருக்கிறேன். ஏண்டா உலகத்துல எல்லாரும் பாவி, ஆனா இயேசு கிறிஸ்துவுக்குள் அவரோட விசுவாசத்தினால வந்துட்டா நாம் பிறகு பாவி அல்ல, நாம் நீதிமான்கள்.
சோ அதுல இருந்து பவுல் என்றைக்கும் மாறல. ரைட்? அதைத்தான் நீங்க இதுல ஹைலைட் பண்ண போறேன்னா, மேலே நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது. நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனா இருக்கிறேன். எப்படியெனில் என்று சொல்றார், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். அப்ப என்ன சொல்றார்? நான் விரும்புறத, எனக்கு உள்ளான மனுஷன், இந்த நீதிமான் இயேசுவால் மறுபடி ஜனிப்பிக்கப்பட்ட இந்த உள்ளான மனுஷன் விரும்புறதை செய்யாமல் விரும்பாத செய்கிறது. சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு டீப்பாக நீங்க சிந்திக்க வேணும் இதெல்லாம். இதை நீங்க புரிஞ்சிட்டாலே உங்களோட அடையாளம் புரியுது யாருன்னு. நீங்க கிறிஸ்துவால் மறுபடி ஜெனிப்பிக்கப்பட்டுட்டீங்க. நீங்க விரும்புறதை செய்யாம நீங்க விரும்பாதான் செய்தோன்றிருக்கிறீங்க. சோ அதனால நீங்க இதை அறிஞ்சிட்டாலே நீங்க அதுல இருந்து அடிக்ஷன் என்று ஒன்றையும் சொல்லாதீங்க. சில சொல்றேன், இது அடிக்டட் ஆயிட்டேன், இதுக்கு அடிக்டட் ஆயிட்டேன், அதுக்கு அடிக்டட் ஆயிட்டேன், இனி இவரை திருத்துறது கஷ்டப்பட்டு சொல்லாதீங்க. அந்த மனுஷனுக்கு சொல்லுங்க, இயேசுவை நம்புறியல்ல, நீ கிறிஸ்துவுக்குள் நீ நீதிமான், கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான் என்று சொல்லிக்கொண்டே இரு. சொல்லு. ஏனென்றா அப்படி சொல்ல 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 நீங்க நாளடைவில் நீங்க விடுதலை அறிவீங்க. பாருங்க, இப்படி நான் விரும்பாததை செய்யறவனாக நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்றேனே. இப்ப பாருங்க, பவுல் சொல்றார், நான் விரும்பாத செய்கிறேன், ஆனா அப்படி செய்தோண்டு இருக்கே நியாயப்பிரமாணம் நல்லதென்று சொல்றேனே. ஆதலால் நான் அல்ல எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. நான் அல்ல, எனக்குள் வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அதப்படி எனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். சோ அப்ப நாங்க மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல, நாம ஆவிக்குரியவர்கள். நம்முடைய ஆவி கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக புதிய ஆவியாக இருக்கிறது. அப்ப நான் அல்ல, என் மாம்சத்தில் நன்மை வாசமா இருக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அப்ப 22 சொல்ல, உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி, உள்ளான நீதிமானுக்கு ஏற்றபடி, உள்ளான பரிசுத்தவானுக்கு ஏற்றபடி நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமா இருக்கிறேன். ஆகிலும் அப்படி இருந்தாலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கின்றேன். இந்த பாவம் எங்க இருக்கா? அவயங்களில். அப்ப நான் பரிசுத்தவான், நான் நீதிமான். காரணம் என்ன? இயேசுதான் இதை உண்டாக்கினவர். அப்ப எனக்குள்ள வந்த புது சிருஷ்டிப்பு என்னால உண்டானதல்ல, விசுவாசத்தின் ஊடாக உண்டானது. ரைட்? அப்ப நான் என்றைக்கும் இது அழிவுக்குரிய மனுஷன் அல்ல. இயேசுன்ற வருகையில நாங்க என்ன செய்வோம்? புதிய சரீரத்தை பெற்றுக்கொள்ள போறோம். அது இயேசுன்ற வருகையில மட்டும்தான் நடக்கும். அது மட்டும் நீங்க புரிய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நீங்க கிறிஸ்துவுக்குள் நீதிமான், நீங்க தேவனுடைய பிரஜா உரிமை, அவருடைய பரலோகத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் இல்ல, இயேசுக்குரிய சகல ஆசீர்வாதங்களுக்கும் சொந்தக்காரன் நாங்க. ஆமேன். சோ இந்த பூமியிலேயே நாங்க இந்த விசுவாசத்துல இருந்தா நாம அந்த உரிமை எடுப்போம். அப்ப நீங்க உங்கள் அவயங்களின் படி நடக்கிற பொழுது சில வேளைகளில அல்லது அநேக வேளைகளில நீங்க உங்களோட அவயங்களின் படி நடக்கிறதுனால உங்களுக்குள்ள குற்ற உணர்வு ஓடக்கூடாது. குற்ற உணர்வு ஓடுகிற பொழுதுதான் நீங்க விசுவாசத்துல வீக்காறீங்க, விசுவாசத்துல நீங்க பலம் இல்லாதவர்களாகிறீங்க.
ஆனா விசுவாசம் எப்ப வருமெண்டா, தேவோட வார்த்தையை நீங்க கேட்டு தேவோட வார்த்தை ஊடாக நீங்க யார் என்பதை நீங்க உணர்ந்து கொள்ளைக்க, இதெல்லாம் அடிக்ஷன் இல்ல, இந்த குடிய விடுறதோ அல்லது சில கெட்ட பழக்கங்களை விடுறதோ அடிக்ஷன் என்று நீங்க எடுத்துட்டீங்களா, அதுல இருந்து நீங்க வெளியில வர மாட்டீங்க. நீங்க யார் என்ற உண்மையை நீங்க அறிஞ்சு கொள்ளுங்க. ஆமென். சோ இப்படி இருக்கேக்கதான் பவுல் சொல்ல, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினை யார் என்னை விடுதலை ஆக்குவார்? சோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனை சோதிக்க நானே மனது யாரு 8ஆம் அதிகாரம் 1 வசனத்தை, இயேசு அவருடைய சரீரம் சிலுவையில பலியிடப்பட்டதுனாலே அதன்படி நான் எல்லாத்துல இருந்தும் இப்ப என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்? விடுதலை ஆகியிருக்கிறேன். ஆமென். சோ ஆகவே உங்களுடைய அடையாளத்தை அதுல இருந்து வாழ வலிக்கிடுங்க. அதுல இருந்து வாழுங்க. உங்களோட உள்ளான மனுஷன்ல இருந்து வாழுங்க. அது சரியான மனுஷன், நல்ல மனுஷன், தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன். சோ அதுல இருந்து வாழைக்க பயம் உங்களை புறம்பே தள்ளும். உங்களோட உரிமை என்னன்னு தெரியும். நீங்க யாரோட நடக்கிறீங்கன்னு தெரியும். ஆமென். உங்களுடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமா இருக்கும்னு தெரியும். சோ அதான இடையே சொன்னனே ஸ்டார்ட்ல, இந்த கிறிஸ்தவர்கள் ஜெபந்தான் வெற்றி நினைக்கிறாங்க. இல்ல, அறிவுதான் வெற்றி. நீங்க அறிஞ்சாத்தான் சரியாக ஜெபிக்கவே முடியும். கிறிஸ்துவுக்குள் நீங்க யாரென்ற உண்மை தெரிஞ்சாத்தான் நீங்க சரியாக நடக்க முடியும். உங்களோட டிரெக்ஷன் சரியாக போகும். நீங்க எங்க போறீங்கன்னு உங்களுக்கே தெரியும். அதுதான் உங்களுடைய வெளிச்சம். உங்களுக்கு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அடையாளம் தான் உங்களோட வெளிச்சம். ஆமென். சோ அப்ப கிறிஸ்துவுக்குள்ள நீங்க பிள்ளையண்டா, ஆமென், உலகத்தை ஆக்கல போட நீங்க ஜெபிக்க மாட்டீங்க. கிறிஸ்துவுக்குள் இப்ப இதுதான் மற்ற மனுஷனுக்கும் இருக்குன்னு சொன்னா, நீங்க அவனுக்கு எப்படியாச்சும் அவன் அடையாளத்தை காண்பிச்சு கொடுக்கத்தான் நீங்க முயற்சிப்பீங்க. மற்றவன் ரட்சிக்கணும்னு ஜெபிக்கிறதால ஒரு பிரயோசனம் இல்லை. இன்றைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா, இன்றைக்கு மற்றவர்கள் ரட்சிக்கப்படணும், இந்த தேசம் ரட்சிக்கப்படணும் ஜெபிச்சு கொண்டே இருப்பாரு. நீ சொல்லாம எப்படி அவர்களால் ரட்சிக்கப்பட முடியும்? இயேசு ஏற்கனவே சிலுவையில எல்லாரையும் மரிக்க பண்ணிட்டாரே. சிலுவையில சகல மனுஷரை மரிக்க பண்ணிட்டாரே. சகல மனுஷனோட வியாதியையும் சிலுவையில சுமந்துட்டாரே. அப்ப நான் அவனுக்கு ஜெபிச்சு கொண்டிருந்தா அவன் எப்படி ரட்சிக்கப்படுவான்? யாராவது சொல்ல உடனே இதுதான் உன்னுடைய அடையாளம். நீ இந்த அடையாளத்தை துளைச்சுத்தான் நீ எங்க போய் சேருன்னு தெரியாம இருக்கிறாய். நீ சுகமாக்கப்பட்ட அடையாளம் உனக்கு தெரியாது. நீ தரித்திரத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்ட அடையாளமே உனக்கு தெரியாம இருக்கிறாய். நீ யார் என்கின்ற அடையாளமே உனக்கு தெரியாது. நீ பட்டவள் என்கின்ற அடையாளமே உனக்கு தெரியாது. சோ அதனாலதான் நீ ஜெபம் பண்றாய், பிள்ளையா ஜெபம் பண்றாய். அதனாலதான் உனக்கு பிள்ளையான நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் உனக்கு பிள்ளையான பேச்சு இருக்கு. அதனாலதான் உனக்கு பிள்ளையான மொழி இருக்கு. அதனாலதான் உனக்கு பரலோக மொழி தெரியாம இருக்கிறாய். ஆசீர்வதிக்கப்பட்டவருடைய மொழி தெரியாம இருக்கிறாய். அப்ப நாம அப்படி தெரிஞ்ச பிறகுதான் எங்களோட வாழ்க்கை மாறுஸ். ஆமீன். சோ அப்பொழுதுதான் நமக்கு தெரியுது இயேசுதான் என்னுடைய ஜீவன் என்று. ஆமீன். இங்க இந்த ராஜ்யத்துல வந்து நாங்களல்ல எங்களோட வாழ்க்கை என்ற கிரியனால இல்ல வாழ்றது. இயேசு ஏற்கனவே முடிச்சதுனாலதான் நான் வாழ்றேன். இயேசு ஏற்கனவே தந்ததாலதான் நான் வாழ்றேன். ஆகவே நான் இந்த அடையாளம் பரிசுத்தத்தை இருக்கிறபடியால நாம் பரிசுத்தமாக நடக்க முயற்சிக்கிறேன். நான் நீதிமானா இருக்கிறபடியால நீதிமானா இருக்க முயற்சிக்கிறேன். நான் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டபடியால நான்
அந்த நம்பிக்கையில நான் கால் வைக்கிறேன். சோ இப்படி உங்களோட அடையாளத்தை நீங்க புரிகிற பொழுது, இப்படி நீங்க கிறிஸ்துவுக்குள்ள நீங்க யார் என்பதை புரிகிற பொழுது, அதுவே உங்களை ஒரு பெரிய சாதனைக்காரனாக மாற்றுது. ஆமேன். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு திருப்பு முனையை கொண்டிருச்சு. இவர் உங்களோட ஊழியத்திலையும் சரி, அல்லது உங்களோட குடும்பத்திலையும் சரி, அல்லது உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, எதிலையும் ஒரு மனுஷனுக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றே உண்டு, அவருடைய அடையாளத்தை கண்டுபிடிச்சு அவருடைய அடையாளத்தை புரிஞ்சு கொண்டு அதன்படி சிந்திக்கவும் ஜபிக்கவும் பேசவும் அவன் நடக்கவும் ஆரம்பிக்கிற பொழுது அவனுடைய வாழ்க்கை என்ன செய்யுது? மாறுது. இப்படி நீங்க பிரயாணிக்கிற பொழுது சில வேளை இதெல்லாம் புரியாத நபர்களுக்கு உங்களுக்கு பெரிய ஒரு உடைஞ்சல் உண்டாகும். சோ ஆகவே நீங்க உங்களோட போக்கஸ் இதுலதான் இருக்கணும், இயேசு கிறிஸ்துவில தான். ஆமேன். அவர் செய்து முடிச்சதுலையும் அவருடைய அன்பிலையும் அவர் உங்கள் மேல வச்ச கரிசனையில நீங்க நினைக்கிறத விட அவர் உங்களுக்கு நிறைய செய்து முடிச்சிட்டார், நிறைய செய்து முடிச்சிட்டார். அதான் நினைக்கிறதுக்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமா. சோ ஆகவே நன்றி சொல்லுவோமா? தாப்பனே உங்களுக்கு நன்றி சொல்லுவோம். அப்படியா கம்யூனியன் நாங்க எடுக்க போறோம். கம்யூனியன் உள்ள நீங்க இந்த கம்யூனியன்ல பங்கு பெற்றுங்க. ஆமென். இது சர்வசாதாரணமான ஒரு கம்யூனியன் அல்ல. இது இப்ப நீங்க பாத்துட்டீங்க, நீங்க எல்லாம் அவருடைய வாசஸ்தலம். ஆமென். அது ஏற்கனவே அவருடைய கையினால உண்டாக்கப்பட்ட வாசஸ்தலம். சோ பிதாவுடைய வீட்டுல அநேக வாசஸ்தலம் இருக்கு. சோ அப்ப பிதா நமக்குள்ள நம் மத்தியில நம்மோடு இருக்கிறார். ஆமென். அவர் நமக்கு தூரமானவர் அல்ல. அவர் இப்ப எங்களை அவரிடத்துல கூப்பிடுறதை விட அவரே நம் மத்தியில நம்மோட வந்திருக்கிறார். ஆமென். சோ அப்படிப்பட்ட ஒரு உறவுக்குள்ளையும் அந்த சமூகத்துல என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய சமூகத்துல என்ன செய்வார்களாம்? தரிசிப்பார்கள் என்று சொல்லப்படுது. சோ அந்த அந்த சமூகத்துல நாம இருக்கிறோம். ஆமென். அந்த நிஜத்துல உங்களோட கண்ணுக்கு தெரியாது, ஆனா ஆவிக்குரிய ரீதியில நாங்க எல்லாரும் நம்முடைய பிதாவோட இயேசுவோட தான் இருக்கு. இதைத்தான் யோவானுக்கு அவர் வெளிப்படுத்தினார். சோ இதை விட இதுக்கு அப்பாற்பட்ட இருளுக்குள்ள இருக்கிற ஜனங்களை நீங்க உலகத்துல பாக்குறீங்க. ஆனா நாங்க அங்க இல்லை. நாங்க இந்த வெளிச்சத்துக்கான் இருக்கோம். சொல்லுவோம், நாங்க இந்த வெளிச்சத்துக்கான் இருக்கோம். ஆமேன். இங்க சாபம் இராது, இங்க இருள் இராது, இங்க இயேசுதானுங்கிற வெளிச்சம் இதுக்குள்ள. ஆமேன். சோ ஆகவே இது எல்லாத்தையும் உண்டாக்கினது இயேசுனுடைய சரீரமும், அவர் சரீரம் எங்களுக்காக அடிக்கப்பட்டதுபடினால அந்த சித்தத்தின்படி நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோமா? பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், அல்லது பூரணராக்கப்பட்டிருக்கிறோம், முழுமையாக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய ஆலயமாக்கப்பட்டிருக்கிறோம்னு சொல்லப்படுது. நீங்களே அவர் தங்கும் ஆலயம் என்று கொரிந்தியர்ல சொல்லப்படுது. சோ உட்கொள்வோமா? நன்றி இயேசுவே. அவர் ஒரு பாத்திரத்தை எடுத்து சொன்னார், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கையின் ரத்தம்னு சொன்ன. பழைய உடன்படிக்கை அதுல ஒருவரை நிலைச்சிருக்கீர். மோசே ஊடாக கொடுக்கப்பட்ட உடன்படிக்கையில அங்க அக்கிரமம் பெருகினது, மனுஷர்கள் கட்டளைகளை மீறினார்கள். சோ அந்த உடன்படிக்கையில தான் பாவம் கூட ஆளுகை செய்தது. நீங்க ரோமர் 5 வாச்சது போல ஆட்கொண்டஸ், வியாதி ஆட்கொண்டஸ்.
ஏன்னா மக்கள் மீறினார்கள். ஆனா இந்த உடன்படிக்கையில ரோமர் 5:17 படி, அதுல சொன்ன வசனத்தின்படி கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் ஜீவனை அடைந்து சுகமடைந்து ஆளுவார்கள். இதுக்கு மனுஷனுடைய எந்த கிரியம் அல்ல, மாறாக இயேசுனுடைய கீழ்ப்படிவினால. சோ அவருடைய சிலுவையில் அவர் மரிச்சபடியினால, கீழ்ப்படிந்தபடினால நம்முடைய பாவங்களை, அக்கிரமங்களை, சாபங்களை எல்லாத்தையும் சோ அதனால தான் நாங்க ஜீவனை அடைந்தோம். நாம் ஆளுகை செய்ய இயேசு நம்ம தன்னுடைய ரத்தத்தால மீட்டெடுத்திருக்கிறார். சொல்லுவோம் நாம் ஆளுகை செய்ய. இன்னொரு மொழிபெயர்ப்புல இருக்கு தெரியுமா? நாம வாழும்படியாக, நான் ஒரு சந்தோஷமாக வாழும்படியாக, நிம்மதியாக வாழும்படியாக. இன்னைக்கு இந்த வாழ்க்கையை உண்டாக்கினதே ஆரம்பத்துல கடவுள். ஆனா அந்த வாழ்க்கையை இன்றைக்கு நிம்மதி இல்லைண்டா எங்கேயோ சம்திங் ராங். இந்த வாழ்க்கையை நாம நிம்மதியாக வாழாட்டிக்கு மனுஷன் என்ன டிப்ரெஷன் தானே. அதனாலதான் அநேகர் தங்களோட உயிரை தாங்களே எடுக்கிற கட்டத்துக்கு போறாங்க. காரணம், இந்த இயேசு கிறிஸ்துனுடைய இந்த ஆளுகை, வாழக்கூடிய அந்த சந்தோஷம், வாழ வேண்டிய சந்தோஷம் மனுஷனுக்கு இல்லாம போயிடுச்சு. ஆனா நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு தீக்கரசனமா சொல்றேன். சில பேர் நீங்க வாழ்ற அந்த நிம்மதி, அந்த சந்தோஷத்தை இழந்துட்டீங்க. ஆனா அப்படிப்பட்ட உங்களுக்கு நான் இயேசுவின் நாமத்தினால அந்த சந்தோஷத்தை நான் திரும்ப இயேசு கிறிஸ்து மூலமாக நான் உங்களிடத்துல கொடுக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். அந்த சந்தோஷம் இயேசு கிறிஸ்துவால உங்களுக்கு, அவருடைய சந்தோஷம் உங்களுக்கு வெறுஸ். அவர் சொல்ற, நீ என்னோட சேர்ந்து சந்தோஷமாயிரு. அவர் சொல்ற, பைபிள் சொல்ல அப்படிதான் சொல்லுது, என்னுடைய சந்தோஷத்தை நான் உங்களுக்கு தர்றேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தர்றேன். அவர் சந்தோஷமா இருக்கிறார், உங்களை நேசிக்கிறவர் சந்தோஷமா இருக்கிறார். நீங்க யோசிக்கூட, அவர் பரலோகத்தில் இருக்கிறார், அவருக்கு என்ன சந்தோஷமா இருப்பாரு. ஆனா அதான் ரெண்டே முழு மெசேஜ். அவர் பர்வத்தை விட்டு இறங்கி வந்திருக்கிறார். அவர் இந்த பூமியில பிழைக்கிறபடியா நீங்க பிழைப்பீங்க. சொல்லுவோமா, அவர் இந்த பூமியில பிழைக்கிறபடியா நான் பிழைப்பேன். திரும்ப சொல்லுவோமா, அவர் எனக்குள்ள பிழைக்கிறபடியா நான் பிழைப்பேன். அவர் தண்ணிக்க மாண்டா நானும் தண்ணிக்க மாடுவேன். அப்படி அவர் ஒரு நாள் மாள போறதில்லை. காற்றையும் கடலையும் ஒரு வசனத்தால் அடக்கினவர். எத்தனை பேர் சொல்லுங்க, அவர் பிழைக்கிறபடியா நான் பிழைப்பேன். சொன்னா எப்போ நான் ஆவியில் இருப்பேன், எப்போ நான் நம்பிக்கையில் இருப்பேன். என்ற இயேசு எனக்குள்ள, பிதா, குமாரன், பரிசுத்தாவி மூவரும் அவர்களுடைய வாசஸ்தலம் தான் நான் இந்த பூமியில. இந்த இப்ப ரைட் நவ், இப்பவே அவருடைய வாசஸ்தலம். சோ அவர் சந்தோஷமா இருக்கிறபடியால நானும் அவரோட சந்தோஷமா இருப்பேன். தகப்பனே, நீங்க சந்தோஷமா இருக்கிறது போல உங்களோட சந்தோஷத்தை எனக்கு தாங்க. உங்களுடைய சுகத்தை எனக்கு தாங்க, உங்களுடைய பலத்தை, அதை எனக்காகத்தான். இது என்னுடைய உரிமை, இது என்னுடைய அடையாளம். ஆமென். சோ அப்படியே உட்கொள்வோமா? நன்றி இயேசு.
நன்றி. பரிசுத்த தாப்பனை உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை உங்களுடைய ஜீவனா இருக்கிறது. இந்த வார்த்தை உங்களுடைய ஜீவன். இந்த வார்த்தையால தான் நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன். நன்றி இயேசுவே. இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் உங்களோட வார்த்தையினால இன்னும் பிழைப்பார்கள். இந்த வார்த்தையினால ஒவ்வொருவருக்குள்ளையும் இந்த நதி ஓடட்டும். ஒவ்வொருவரும் சுதந்திரிப்பார்கள், ஆசீர்வதிக்கப்படுவார்கள். சுகம், ஆரோக்கியம் இவர்களை ஆளுகை செய்யட்டும் இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி. உங்களோட நாமத்தினால நாங்க ஜெபிக்கிறோம். உங்களோட நாமத்தினால புதிய புதிய காரியங்கள், உங்களுக்குள்ள இருக்கிற காரியங்கள் உண்டாகட்டும். நன்றி இயேசுவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சரீரங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சுகமடையட்டும். உங்களோட தெய்வீக சுகம் சரீரங்களை ஆளுகை செய்யட்டும், ஆட்கொள்ளட்டும். நன்றி இயேசுவே. ஒவ்வொருடைய மனமும் புதிதாகிறதுனால அவர்கள் மறுரூபம் அடையட்டும் இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி தகப்பனே. உங்களுடைய வார்த்தையினால ஒவ்வொருவரும் மறுரூபமாகட்டும். உங்களோட சத்தியத்தின் புதிய புதிய ரெவலேஷன் வர்றதுனால, வெளிப்பாடு வர்றதுனால மறுரூபமாகட்டும். நன்றி இயேசுவே. சந்தோஷ சமாதானம் பெருகட்டும். வாயின் வார்த்தைகள், அறிக்கைகள் இயேசுவின் நாமத்தினால பெருகட்டும். தங்களுடைய அடையாளத்துக்கு ஏற்றது போல, தங்களுடைய உள்ளான மனுஷனுக்கு ஏற்றது போல வார்த்தைகள் இயேசுவின் நாமத்தினால உண்டாகட்டும். எல்லா துதி கன மகிமையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய்